தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணிய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையில் குறிப்பாக நேற்றும் நேற்றைய முந்தைய நாளும் நடைபெற்ற ஆசிரியருக்கான சிறப்பு தகுதி தேர்வு என்ற பெயரில் ஆசிரியர்களை சிறுமைப்படுத்தும் வகையில் அவமானப்படுத்தும் வகையில் அந்த நெற்றி தேர்வு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட நாள் ஒன்றில் மட்டும் 60,000 ஆசிரியர் பங்கு பெற்றிருக்கின்ற நிலையில் நாள் இரண்டில் கிட்டத்தட்ட 1,61,000 ஆசிரியர்கள் இங்கு நெற்றி தேர்வை எழுதியிருக்கிறார்கள். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அறிமுகப்படுத்தி அது 2010 நடைமுறைக்கு கொண்டு வந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் டெட் தேர்வு என்கின்ற அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு அந்த தேர்வை எழுதினால்தான் தலைமை ஆசிரியராக, பதவி உயர்வு, பட்டதாரி ஆசிரியராக, நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியராக, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பெற முடியும் என்கின்ற சட்டத்தை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சரத்துக்களை அங்கு தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது அந்த சட்டத்திற்கு பிறகு வரும் நாட்களில் நடைமுறைப்படுத்துவான் வழக்கம். ஆனால் இந்த டெட் என்கின்ற அறிமுகத்தை 2009 அறிமுகப்படுத்தி அதற்கு முந்தைய நிலையிலே பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களும் இதை எழுத வேண்டும் என்கின்ற நிர்பந்தித்த அவல நிலை. இதற்கு காரணம் நீதிமன்ற வழக்கு என்ற காரணத்தை காட்டி இதை நடத்தியிருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய நிகழ்வாக கருதுகின்றோம். இது தொடர்ச்சியாக நாங்கள் தனிச்சங்கங்களாக, டிட்டோஜாக்காக, ஜாக்கோஜாவாக பல முறை நாங்கள் மனு அளித்தும் போராடியும் ஆனால் முடிப்பெறாத நிலையில் இன்று இந்த அவல நிலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேர்வானது கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எடுக்கின்ற ஆசிரியர்கள், துவக்கப்பள்ளிக்கு 1லிருந்து 5 வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு சிலபஸ் என்ற முறையிலே ஒரு பாடத்திட்டம் வரை ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்க வேண்டும். அந்த ப்ளூ பிரிண்டின் வடிவிலே கேள்வித்தாள் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கேள்வித்தாள் ஏதோ புது நியமனத்துக்கு வருவதை போன்று ஒரு கேள்வித்தாளை அச்சிட்டு ஒரு IAS IPSக்கு தேர்வு முறை எப்படியோ அந்த வகையில கேள்வித்தாள் தயாரிப்போர் மிக மேதாவி என்ற நினைப்பில் இதை கொடுத்து ஆசிரியர்களை வேண்டும் என்று இந்த பணி இருந்து விலக்கும் நோக்கத்தில் அரசு செய்ததா என்பதை எண்ணி பார்க்கின்ற ஒரு அவலநிலை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களை அவமதிக்கின்ற வகையிலே ஆசிரியர் பணி பதவி உயர்வை இனி தரக்கூடாது என்ற முடிவுக்கு அரசு வந்திருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திட வேண்டும். ஏனென்றால் இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நடைமுறை. தமிழ்நாட்டிலே இன்று பயிற்சி ஆசிரியர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற நிலையும் வாக்காளர் கணக்கெடுப்பு, தற்பொழுது தேர்தலை பணியிலே நடத்தி முடித்திய அந்த களப்பணி, விலையில்லா பொருட்கள் தருவது, மருத்துவ துறையிலிருந்து வரக்கூடிய நிவாரணங்களை பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவது, இப்படி பல்வேறு பணி சுமைகள் காரணமாக அரசு பள்ளி ஆசிரியர், நிதிநாட பள்ளி ஆசிரியர் இருக்கிறார் என்று இப்படி ஒரு பகுதி இது அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதும் இதனால் கற்றல் கற்பித்தல் மாணவர்களுக்கு சமநிலை கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்ற கேள்விகளில் தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு மீன் தண்ணீரில் நீந்தும், தண்ணீரில் நீந்தக்கூடிய மீனை மரத்தில் ஏறு என்று சொல்வதை போன்று மரத்தில் ஏறுகின்ற அரிப்பூச்சை தண்ணீரில் நீந்துவது போன்ற இந்த கேள்விதான் அமைந்திருக்கிறது. தமிழ் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆங்கிலத்தையும் கணக்கிலும் கேள்வி கேட்பதும், கணக்கை 20 ஆண்டுகள் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு பூகோளத்திலும் சமூகத்திலும் வினாத்தாள்கள் அமைந்திருப்பது வேதனைக்குரிய விஷயமாக. இது ஏதோ புதிய நியமனத்துக்கு போன்றதை போன்ற இந்த தேர்வு முறை இருக்கிறது. அரசியலில் பரிசீலனை செய்ய வேண்டும். எப்படி மேற்கு வங்கத்தில் ஒரு கேள்வித்தாளுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்த ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் என்று 5 மதிப்பெண்ணும், 20 ஆண்டு என்றால் 5 மதிப்பெண், பட்டய சான்று என்றால் 5 மதிப்பெண், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு 5 மதிப்பெண், கிட்டத்தட்ட
இவர்கள் எழுதிய தாள்களுக்கு 30 மதிப்பென்ற விழுக்காடிலே அந்த மதிப்பெண்ணை வைத்து அவர்களுக்கு தேர்ச்சி அளித்து பணிக்காலத்தில் அவர்களுக்கு மகளிர் உளவியல் பிரச்சனையை ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வு என்ன மிக உச்சகட்ட உளவியல் பிரச்சனையாக இந்த ஆசிரியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அரசு குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிக்கல்வி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்வு எழுதி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தேர்வுக்கான நிலைப்பாடை அவர் தெரிவிக்க வேண்டும். இதை குறித்து தற்போது இருக்கிற தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் நேரடியாக நாங்கள் சென்று கொடுத்தோம், செக்ரட்டரி சந்தி கொடுத்தோம். ஆனால் நேற்று நடந்த இந்த 2 தேர்வுகள் ஆசிரியர்கள் மன உளைச்சலில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாக மனநிலையில் இருந்தால்தான் கற்றல் கற்பித்தல் சரியாக இருக்கும். மாணவரிடத்தில் வருங்கால தலைவர்களை உருவாக்குற, வருங்கால தலைமுறை உருவாக்குற அந்த கல்விக்கூடம் ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. எனவே அந்த கல்விக்கூடம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியருடைய மனநிலை நிம்மதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த தேர்வு முறையை கிட்டத்தட்ட 1 to 8ஆம் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள், அப்படி நடத்துகிற ஆசிரியர்களான குழுவை ஏற்படுத்தி அவர்கள் கேள்வித்தாளை தயாரிக்கின்ற வகையில் வருங்காலத்தில் அமைத்திட வேண்டும். அதே போன்று 6, 7, 8, 9, 10 வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும். அவர்கள் கேள்வித்தாளை தயாரிக்கின்ற வகையில் இடம்பெற வேண்டும். கூற்று என்கின்ற ஒரு புதிய கூற்றை உருவாக்கி திசை திருப்பி இருக்கிற நிகழ்வாக கருதப்படுகிறது. நீட்டை போல மோசமாக, நீட்டை விட மோசமா நீங்க ஒவ்வொரு சென்டர்ல எக்ஸாம் சென்டர்லயும் டீச்சர்ஸ் அவமதிக்கிற வகையில செக்கிங் நடத்திருக்கிறாங்க. இது நீட்டே வேண்டாம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டில் நீட்டை மறுமுனையாக இருக்கிற டெட்டை கொண்டு வந்திருக்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2009க்கு கல்வி உரிமை சட்டம் வந்திருக்கிறது. அது அதற்கு முன்பு இருக்கிற ஆசிரியர்களுக்கு டெட் தேவையில்லை என்ற நிலைப்பாடை சட்டமன்றத்திலே புதிய சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்க வேண்டும். பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தான் முறையான கல்வி டிஆர்பி தேர்விலே ஆசிரியர் நியமனம் ஏற்படுகிறது. டிஆர்பி ஆசிரியர் தேர்வு நியமனத்தை தமிழ்நாடு அரசு இவ்வளவு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் பொய்யா, அது தவறான போக்கா? அப்ப அதற்கெல்லாம் உண்மைத்தன்மை இல்லையா? மீண்டும் ஒரு தேர்வு வைப்பது எந்த நிலை? நீட்டு படிச்சுட்டு இருக்கிற மருத்துவர்கள், ஒரு மருத்துவருக்கு இன்னைக்கு இதய அறுவை சிகிச்சை, அவசர சிகிச்சை இல்லை, அவரை நிப்பாட்டிட்டு நீட்டு முடிச்சிருந்தா தான் நீங்க ஆபரேஷன் பண்ணணும்னு மருத்துவத்தில் விடுமா? எந்த துறைக்கும் 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தேர்வு என்ற இலக்கு இல்லை. ஆசிரியர் துறைக்கு மட்டுமே இலக்கு வைத்திருக்கிறது. காரணம் தேசிய கல்விக் கொள்கையுடைய மறைமுக தாக்குதல். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறதை குறைப்பதற்கான மறைமுகமான யுத்தம் இது. வகுப்புல இன்னைக்கு 30 வருஷம் பாடம் எடுத்துட்டு இருக்கிற ஆசிரியர் அவளை கற்பித்தல போய் பாருங்க, குறை இருக்கிற அங்க கண்டுபிடிங்க. இப்ப தலைமை ஆசிரியர் ஒரு தேர்வு வைப்பாங்களா? ஒவ்வொரு பதவிக்கும் இனிமேல் தேர்வு வைப்பார்கள். ஏன்? தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை பின்னுக்கு தருவதற்கான சூழ்ச்சி. முதல் தலைமுறை இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறவர்களை தடுப்பதற்கான சூழ்ச்சி. எனவே இதை அரசு கருத்தில் கொண்டு தேர்வு முறை மாற்றி தேர்வு முறைக்கான வினாத்தாக்கும் தயாரிப்பு குழுவிலே பாடத்தை எடுக்கிற ஆசிரியர்கள் இடம்பெற வேண்டும். அதை தவிர்த்து ப்ளூ பிரிண்ட் அளவிலே இடம்பெற வேண்டும். சப்ஜெக்டுக்கு எல்லைக்கு இல்லாத கேள்வியில் கேட்கக்கூடாது என்ற இலக்கை வைத்து நான் சொன்ன அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை கணக்கில் கொண்டு அனைத்து ஆசிரியருக்கும் 50 விழுக்காடு வகையில தேர்ச்சிக்கான மதிப்பீடை இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் 5400, கிட்டத்தட்ட 5400 29 லட்சம் ரூபாயை ரெக்கவரி செய்து கொண்டிருக்கிற நிலைப்பாடு. அரசாணை 243 இப்ப கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒன்றிய அளவிலே நடத்தலாம் என்று வாக்குறுதி போன ஆட்சியில கொடுத்தார்கள். அது எந்த நிலையில் இருக்கு தெரியல இந்த ஆட்சி. எனவே இன்றைக்கு 243 அரசாணை போட்டு வந்தாடப்படுகிறார்கள் ஆசிரியர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு இல்லாமலேயே பள்ளிகள் 5000 தலைமை ஆசிரியர் பள்ளிகள் காலியா இருக்கு. ஒரு பக்கம் பணி நிலவல், ஒரு 5000 பேர் பணி நிலவல். இந்த தலைமை ஆசிரியர் பதவி கொடுத்தால் பணி நிலவல் சமமாக்கப்படும். தலைமை ஆசிரியர் பதவியை 5 ஆண்டுகளாக தராமல் இன்றைக்கு பணி நிலவலை நடத்தி கொண்டிருப்பதை நிறுத்தி இருக்கிறது. எனவே சமநிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தியாக
2028 ஆகஸ்டுக்குள் டெட் தேர்வு முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற இலக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2028 ஆகஸ்டுக்குள் ஒரு நிபந்தனையை உட்பட்டு தலைமை ஆசிரியர் பணியிடத்தை பதவி உயர்வு வழங்கி அதற்குள் இவர்கள் டெட் தேர்வை தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற ஒரு அக்ரிமெண்டோடு ஒரு பதவி உயர்வை இந்த கலந்தாய்வில் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு அரசுக்கு வைத்து இந்த டெட் தேர்வை நீங்கள் புதிய நியமனத்துக்கு வைப்பது போன்ற பார்வை வைக்காமல் பணி செய்கின்ற ஆசிரியர்களுக்கு மருத்துவர்களுக்கு பாருங்க, பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு பிஜி என்று சொன்னால் அவர்களுக்கு விலக்களித்து மதிப்பெண்ணிலே விலக்களித்து குறைக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கில இதை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். திரும்ப சொல்லுகின்றேன், பணியில் இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு 50க்கு பிறகு வரவர்களுக்கு உடல்நிலையில இருக்க சோர்வு, பணிச்சுமை, குடும்ப சூழல் எல்லாம் கருத்தில் கொண்டு அரசு மனதில் வைத்து இதை நிறைவேற்ற வேண்டும். எனவே டெட் என்ற தேர்வை முழுமையாக ரத்து செய்திட வேண்டும். தற்போது வைத்திருக்கிற தேர்வில் வெயிட்டேஜை வைத்து நான் ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த சான்றிதழை வைத்து 5 மதிப்பெண்ணும் 10 ஆண்டுகளுக்கு 5 மதிப்பெண்ணும் 30 மதிப்பெண் இலக்கை குறைத்து 50 விழுக்காடு தேர்ச்சியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிட்டு ஆசிரியர்களை பழிவாங்குகிற எண்ணத்தில் இதை வைத்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். 1ஆம் வகுப்பு +2 தேர்வுக்கான அந்த இலக்கை வைத்திருக்கிறார். அவங்க டயட்ல ஒரு கோச்சிங் சென்டர் காலையில ஒரு ட்ரைனிங் வச்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் நடத்துறாங்க. அதை நடத்தி அந்த கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் வரல. அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் டயட்ல வைத்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு எடுத்து ஆசிரியருக்கு எதுக்கு +2க்கான தேர்வு எடுத்துட்டு வரீங்க? +2 முடிச்சுட்டு வந்தவங்க தான் நீங்க அந்த சிலபஸ் இதுல தான் வரும்னு சொல்லியிருந்தா அவங்க படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு மாத கணக்கில் அவர்கள் மன உளைச்சல் ஒவ்வொரு குடும்பத்தின் அதிர்வலை நீங்க உங்க உறவினர் கூட இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க டெட் சென்டர்ல தேர்வு போய் பாருங்க. ஒரு மாவட்டத்துல ஒரு நிமிடத்துல காலதாமதமாக போனதால அந்த ஆசிரியரை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் முதன்மை கல்வி அலுவலர் ராணிப்பேட்டில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் சிரிச்சுட்டு வர போறாங்க அந்த ஆசிரியர் லேட்டா வாங்க. இது உளவியல் பிரச்சனை இல்லையா? அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வது? ஒரு ஊடகத்துக்கும் ஊடக நண்பர் உங்களுக்கு தெரியும் எதை வெளியிடுவது எதை வெளியிடக்கூடாது என்ற தர்மம் இருக்கிறது. இன்னைக்கு ஆசிரியருடைய தேர்ச்சியை விளக்கும் பொழுது இதே ஊடக தர்மம் என்ன சொல்லும்? ஒரு ஆசிரியருடைய தேர்ச்சியை கூட ஒரு சமூக பார்வையாக பார்க்க வேண்டும். நேரடியாக நான் இளைஞராக இருக்கும் பொழுது ஓடிய ஓட்டத்துக்கு ஓட்டு மெட்ரெல்லாம் வாங்கி வச்சிருப்பார். 60 வயசுல அவர் ஓட சொன்னா அவர் கோச்சர் ஆகிட்டு இருப்பார். திரும்ப ஓடினாதான் உங்களுக்கு கோச்சர் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த பணி அனுபவத்தை வைத்து இது ஆசிரியர் சமூகத்தை போற்றவும் பாதுகாக்கக்கூடிய அரசு என்றும் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்களை அவமானப்படுத்தலாம், இந்த அரசுக்கும் அவமானம். இன்னைக்கு நான் அதுதான் சொன்னேன். ஆசிரியர் தேர்வு வாரம் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரத்தில் இவ்வளவு காலம் தேர்ச்சி பற்றி நியமனம் பண்ணவங்க தான் தவறா போயிடாதா தமிழ்நாட்டு அரசுக்கு? இவர்களாலே நியமனம் பட்டவர்கள் நியமனம்லாம் தவறு என்று போகாதா? இது நாம் இந்திய அரசுக்கு முன்மாதிரியாக இதை சேலஞ்ச் பண்ணி நடத்த வேண்டும் அல்லவா? இதான் கேள்வி. எனவே ஏதோ ஆசிரியருக்கு மட்டும் நடந்த அவமானம் கிடையாது. இது சமூக அவமானம், இந்த நாட்டுக்கு அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம். எனவே இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. உடையாக தலையிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். எப்பொழுது சட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்களோ அதன் பிறகு 2010 தான் இவங்க நடைமுறை கொண்டு வராங்க. 2011 தான் டெட் தேர்வையே கவர்மெண்டே நடந்தது. அப்படின்னா ஆண்டுக்கு 2 டெட் தேர்வு நடத்திருக்கணும். இதுவரை 32 டெட் தேர்வு நடத்திருக்கணும். ஏன் நடத்தல? நடத்தி அவர்கள் சரியான வாய்ப்பு கொடுத்துதான் வந்திருப்பாங்க. ஆனா 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எழுதணும்னு சொல்றதுதான் தவறுன்னு சொல்றோம். நீதித்துறை அரசுகள் கவனிக்கணும் அந்த விஷயத்த. நீதிமன்றத்துக்கு போனதுனால நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு தள்ளிட்டு போறாங்க. ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும். இதற்கு முன்பு கூட ஹையர் கிரேட் டீச்சர் இருந்தாங்க. செகண்ட் கிரேடா அப்கிரேட் ஆக சொல்ல அவர்கள் ஒரு அரசு தேர்வு வைத்து செகண்ட் கிரேடா மாத்தினாங்க. பிஜி கிடையாது, பிடி மட்டும் இருந்தாங்க. பிடிக்கு ஒரு தேர்வு வச்சு பிஜியை மாத்தினாங்க. இது நடைமுறை மாற்றங்கள் என்பது. ஆனா இதை திட்டமிட்டு இதை செய்வது என்பது ஆசிரியரை
வழிவாகும் என்ற நிலையாக நான் கருதுகிறேன். சரி, இப்ப நம்மளுடைய வரைக்கும் எல்லா சங்கங்களையும் அழைத்து பேசி எட்டோஜா பேரமைப்பும் கூடியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லா சங்கத்தையும் ஒருங்கிணைத்து இதற்கான எதிர்ப்பை நாங்கள் ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமாக அந்த முடிவெடுத்து அறிவிப்போம். நிச்சயமாக அரசின் கவனத்தை கொண்டு செல்வோம். போராட்ட வடிவத்தில் மாறும். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.